பிரயாணம். ஓகே. அஸ்ஸஃபர் அத்தர்சு அஸ்ஸாலிசு அஷர 13வது பாடம். சஃபர் பயணம். சஃபர் என்றால் என்ன? பயணம். யுசாஃபிரு ஃபரீதுன் இலா இந்தோனேசியா. சாஃபர என்று சொன்னால் பயணித்தான். யுசாஃபிரு என்று சொன்னால் பயணிக்கிறான். ஃபரீதுன்றது ஃபரீதுன் என்று சொல்றது வந்து ஒரு நபருடைய பெயர், ஒரு ஆளுடைய பெயர். ஃபரீத் இந்தோனேசியாவுக்கு பயணிக்கின்றான். இந்தோனேசியான்றது அந்த நாட்டுடைய பெயர். யுசாஃபிரு ஃபரீதுன் பித்தாயிரா. ஃபரீத் விமானத்திலே பயணிக்கிறான். யுசாஃபிரு ஃபரீதுன் இலா இந்தோனேசியா. யுசாஃபிரு ஃபரீதுன் பித்தாயிரா. தாயிரான விமானம். யஹ்தாஜு ஃபரீதுன் இலா தஅஷீரத்தி சஃபரின். யஹ்தாஜ இலா தேவைப்பட்டது. சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. யஹ்தாஜ அட ஃபியல் மாதி. யஹ்தாஜ அது இஃப்தஅல வஸன். யஹ்தாஜு இலான்னு வரும். பாருங்க. யஹ்தாஜு ஃபரீதுன் இலா தஅஷீரத்தி சஃபர். தஅஷீரான்னு சொன்னால் விசா. நாங்க விசான்னு சொல்லுவோமே, பயண விசா. பயண விசாவின் பால் ஃபரீத் தேவையுடையவனாக இருக்கிறான். இதை நாங்க நேரடியாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால் ஃபரீத் பயண தஅஷீரனால் விசா. சரியா? ஃபரீத் பயண விசாவின் பால் தேவையுடையவனாக இருக்கிறான். அதை எங்களுக்கு இப்படி சொல்லலாம். அதாவது ஃபரீதுக்கு பயண விசா தேவைப்படுகின்றது. ஃபரீதுன் முஹ்தாஜுன் இலா தஅஷீரத்தி சஃபர் என்று சொல்லுவோமே. ஃபரீதுன் முஹ்தாஜுன் இலா தஅஷீரத்தி சஃபர் என்று சொல்லுவோமே. யஹ்ஜிசு ஃபரீதுன் அலல் ஹுதூத்தில் கத்தரியா. இந்த சொற்களை மார்க் பண்ணிக்கோங்க. ஹஜஸ யஹ்ஜிசு என்று சொன்னால் புக் பண்றது, முற்பதிவு செய்தான். நாங்க எங்கேயாலும் பயணம் செல்கின்ற போது ஆல்ரெடி என்ன செய்யும், ஏலியாக போய் புக் பண்ணிக்கொள்வோம். யஹ்ஜிசு புக்கிங், அதாவது முற்பதிவு செய்கிறார் ஃபரீத். எதுல? அலல் ஹுதூத்தில் கத்தரியா. கட்டார் ஏர்லைன்ஸ், கட்டார் விமான சேவைகளில் ஃபரீத் முற்பதிவு செய்கிறான். கட்டார் ஏர்லைன்ஸில் ஃபரீத் புக் பண்ணுகிறான். யஹ்மிலு ஃபரீதுன் ஹகீபத்தன் வ ஜவாஸ சஃபர். ஹகீபான்னு சொன்னால் பொதி, லக்கேஜ். சரியா? பேகுக்கும் நாங்க சொல்றது. யஹ்மிலு சுமக்கிறான், சுமந்து செல்கிறான். ஃபரீத் சுமந்து செல்கிறான். ஹகீபத்தன் ஒரு பொதியையும். ஜவாது சஃபரின், ஜவாது சஃபர் அல்லது ஜவாது சஃபரின், இது முதாஃப் இலைஹியான சொல். ஜவாது சஃபர் என்று சொன்னால் பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட்டை கடவுச்சீட்டையும் பொதியையும் ஃபரீத் சுமந்து செல்கிறான், சுமக்கிறான். யஸ்ஹபு ஃபரீதுன் இலல் மத்தார். ஃபரீத் விமான நிலையத்துக்கு செல்லுகிறான். இதெல்லாம் பாருங்க ஜும்லா ஃபிஅலியா. ஜும்லா ஃபிஅலியா எல்லாம் ஃபிஅல் முதாரி, எல்லாம் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். யதுகுலு ஃபரீதுன் சாலத்தல் முகாதரா. சாலத்துல் முகாதரா என்று சொன்னால் டிபார்ச்சர் ஹோல், புறப்பட்டு செல்லும் மண்டபம். சாலாண்டால் ஹோல். காதர என்று சொன்னால் விட்டு சென்றான். உதாரணமா சொல்லுவேன், காதர்து ஹாதல் மகான், இந்த இடத்தை நான் விட்டு சென்று விட்டேன். காதர்து அல் மக்தபத மஸா அல் யௌம், இன்று மாலை நான் வாசிய சாலையை விட்டு வந்து விட்டேன். யதுகுலு ஃபரீதுன் சாலத்தல் முகாதரா. விட்டு செல்லுகின்ற அந்த மண்டபத்தினுள் ஃபரீத் நுழைகிறான். இது டிபார்ச்சர் ஹோல். சாலத்துல் வசூல் ஒன்று இருக்குது, அரைவல் ஹோல். ஏர்போர்ட்டுக்கு போனா ரெண்டு வகையான இது இருக்குது. ஒன்று டிபார்ச்சர் ஹோல், அடுத்தது அரைவல் ஹோல். சாலத்துல் முகாதரா டிபார்ச்சர் ஹோல், சாலத்துல் வசூல் வசல வசூல் அது அரைவல் ஹோல், வந்தடைகின்ற அந்த மண்டபம். யஜ்லிசு ஃபரீதுன் அலல் குர்சி. ஃபரீத் கதிரையிலே உட்காருகிறான். குர்சியுன் இது வந்து கராசி. சரியா? கதிரையிலே உட்கார். யகிஃபு ஃபரீதுன் அமாம முவல்லஃபில் ஜவாஸாத்.
கடவுச்சீட்டு உத்தியோகத்தருக்கு முன்னால், முவத்தஃப்னால் ஆபீசர், உத்தியோகத்தர், அலுவலகர் என்றும் சொல்லலாம். கடவுச்சீட்டு ஜவாசன் ஜவாசாத்துனால் அந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் ஆபீசருக்கு முன்னால், கடவுச்சீட்டு அலுவலகர் அல்லது உத்தியோகத்தருக்கு முன்னால், அமாம் என்றால் முன்னால். ஃபரீத் யகிஃபு நிற்கிறான், வகஃப நின்றான் நிற்கிறான். யக்துபு ஃபரீதுன் அல் பயானாத்தி அலா பிதாகத்தில் முகாதரா. யக்துபு எழுதுகிறான் யாரு? ஃபரீதுன் அல் பயானாத் டீடைல்ஸ் அல்லது டேட்டாஸ் சொல்லலாம், தரவுகள். சரியா, தரவுகளை, சரியா, தகவல்களை, பயானத்தின் தரவுகள், தரவுகளை ஃபரீத் எழுதுகிறான். எதிலே? அலா பிதாகத்தில் முகாதரா, டிபார்ச்சர் கார்டு இருக்குது. நாங்க ஏர்போர்ட்ல வந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்லுகின்ற போது, ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி செல்லுகின்ற போது ஒரு கார்டு தருவாங்க. எங்க போறீங்க, எந்த நாட்டுக்கு போறீங்க, என்ன நோக்கம் எல்லாம் அதுல கேட்கப்படும். அதான் பிதாகத்துல் முகாதரா. புறப்பட்டு செல்லுகின்ற அட்டையிலே தரவுகளை ஃபரீத் எழுதுகிறார். யஸ்தலிமு ஃபரீதுன் பிதாகத்தர் ருகூப். பிதாகத்துர் ருகூப்னு சொல்றது போர்டிங் பாஸ் சொல்லுவோம். அதுக்கு போர்டிங் பாஸ். போர்டிங் பாஸ் என்றால் உண்மையில ரக்கீபனால் பயணித்தான். அந்த பயண அட்டையை, பயண பிதாகண்டால் கார்ட் அட்டைய, பயணத்தில் அல்லது இங்க ரக்கீபானால் ஏறினாண்டு கருத்து மீகுது. இங்க பயண அட்டையை ஃபரீத் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த போர்டிங் பாஸ் இதுக்கு மிக பொருத்தமான சொல். போர்டிங் பாஸ ஃபரீத் வந்து பெற்றுக்கொள்கிறான். பிதாகத்துல் ருகூப்னா போர்டிங் பாஸ் என்றால் நாங்க வந்து இப்ப டிக்கெட்டை போட்டு போவோம், ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு நாங்க பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறோம், எங்களோட விசாவெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்கன்னா அங்க இருக்கிற இந்த முவத்தஃபுல் ஜவாசாத், சரியா, அவர்களுக்கு வந்து பிளைட்ல நுழையிறதுக்கு சின்ன ஒரு காரணம் தருவாங்க. அந்த கார்டு இல்லாம பிளைட்ல நுழையலாது. நாங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து ஏறுற மாதிரி தானே பிதாகத்துர் ருகூப். ரைட். யஸ்தலிம் என்றால் பெற்றுக்கொள்கிறான். الرحلة رقم 77 متجهة إلى சுமத்ரா. சுமத்ரான்றது இந்தோனேஷியாவோட ஒரு முக்கியமான இடம், சிட்டி. ரிஹ்லான்னு சொல்றது வந்து பிளைட்டுக்கு நாங்க இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ரிஹ்லாண்டால் சுற்றுலான்னு ஒரு கருத்து இருக்குது, பயணம் என்ற ஒரு கருத்து இருக்குது. இங்க ரிஹ்லான்றது வந்து இந்த மதாரோட பிளைட் இதோட வந்தால், சஃபரோட வந்தால், இங்க வந்து பிளைட் நம்பர், இங்க ரகம்ன்றது ரகமுர் ரிஹ்லா, ரகமுத்தா இராடமா ரிஹ்லா ரகம், சரியா. அதாவது அங்க பிளைட்டுக்கு நம்பர் கொடுப்பாங்க, அதான் சொல்ல வராங்க. 77 பிளைட் நம்பர் 77. அது முத்தஜிஹத்துன் இலா சுமத்ரா. போர்டிங் பாஸ் தான் அந்த பிளைட் நம்பர் எழுதப்பட்டிருக்கும். முத்தஜிஹத்துன் அது நோக்கி செல்லுகின்றது. எதை நோக்கி செல்லுகின்றது? சுமத்ராவை, சுமத்ரா என்ற அந்த நகரத்தை நோக்கி பிளைட் நம்பர் 77 செல்லுகின்றது, செல்ல போகிறது. துகாதிருத்தா இரத்து ஃபிஸ்ஸா செல்லுகின்றது. துகாதிருத்தா இரத்து ஃபிஸ்ஸா அத்திராபி அத்தி அசரன். காதர என்றால் விட்டு சென்றது. அத்தான் விமானம் புறப்பட்டு செல்லுகின்றது. எத்தனை மணிக்கு? அசர் 4 மணிக்கு. ஃபிஸ்ஸா அத்திராபி அத்தி அஸ்ரன். தசிலு தாயிரத்து ஃபி தமாமி ஸாஅத்தி ஸாபிஅத்தி லைலன். அது அஸ்ரன் அசர் வேளையில், லைலன் இரவில், இரவு வேளையில். சரியா, இதுக்கு சட்டம் ஒன்று இருக்குது, நாங்க புறைய படிப்போம். இரவிலே இரவு 7 மணிக்கு சரியாக. ஃபி தமாம்ன்றது ஃபி தமாமி சரியாக, தமாம்னா கரெக்ட், சரி, சரியா. தாம்னு சொல்றது பூரணமானது. ஃபி தமாமி ஸாஅத்தி ஸாபிஅத்தி லைலன், இரவு 7 மணிக்கு, சரியாக இரவு 7 மணிக்கு விமானம் சென்றடைகின்றது அல்லது வந்தடைகின்றது. எங்கே? சுமத்ராவை. லாஸ்ட் என்ன? யர்கபு ஃபரீதும் சய்யாரத்த உஜ்ரா. சய்யாரத்த உஜ்ரான்னு சொன்னா டெக்ஸிக்கு நாங்க சொல்றது, டெக்ஸி, சரியா, வாடகை கார். வாடகை காரிலே ஃபரீத் பயணிக்கிறான் அல்லது ஏறுகிறான். ரக்கிப யர்கபு யன்சுல். அப்ப இங்க நாங்க யர்கபுனால் பயணிக்கிறான்னு சொல்லுவோம், ஏறுகிறான்னு சொல்லுவோம். கீழே யன்சுல் வருகிறது, இறங்குகிறான். ஃபரீத் ஃபி ஃபுந்துகி ஷெரட்டோன். ஷெரட்டோன் ஹோட்டலிலே ஃபரீத் தங்குகிறான் அல்லது இறங்குகிறான். நசல என்ற சொல் நுசூல் என்றது வந்து இறங்கினான் கருத்து மிக்கு. அது நசல் து என்று சொன்னால் நான் தங்கினேன். ஹல் ஹல் ஹல்
சாரி அன்சிலு அன்சிலு இந்த கல்யோம என்று சொன்னால் நான் இன்றைக்கு உன்னிடத்தில் வருவேன், உன்னிடத்தில் தங்குவேன் என்று கருத்து. யன்சிலு ஃபரீதுன் ஃபீ ஃபுந்திக்கு ஷெரட்டோன். ஷெரட்டோன் ஹோட்டலிலே ஃபரீத் இறங்குகிறான் அல்லது தங்குகிறான்.